உம்மை நான் நம்பினேன் ஏசையா, உம்மை அல்லால் எனக்கு வேறு ஏதையா. உம்மை நான் நம்பினேன் ஏசையா, உம்மை அன்றி எனக்கு வேறு யாரையா. உம்மை நான் நம்பினேன் ஏசையா, உம்மை அல்லால் எனக்கு வேறு ஏதையா. உம்மை நான் நம்பினேன் ஏசையா, உம்மை அன்றி எனக்கு வேறு யாரையா. என் தகப்பனாய் இயேசு ராஜாவே, இதோ உம்மையே நான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே, உம்மையே நான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே என்று இந்த உலக ஜனங்களெல்லாம் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அலங்கரித்து உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சரணடைந்து விழும்படியுமாக என் தகப்பனே, உமது பரிசுத்த நாமத்தை உமது மகிமையின் ஆற்றலோடு வெளிப்படுத்துகிறேன். தேவரீர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமாண்டவரே, உமக்கே மகிமை உண்டாவதாக. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனுடைய ஜீவ வார்த்தை வெளிப்படுகின்ற இந்த அற்புதமான வேளையிலே தேவனுடைய வார்த்தைகளையும் நிகழப்போகிற அற்புத கொடைகளையும் ஆசீர்வாதங்களையும் கேட்டுக்கொண்டிருக்க அழைத்திருக்கிற தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையிலே உங்களுடைய உள்ளங்களில், எண்ணங்களில், சிந்தனைகளில், இயக்கங்களில், எதிர்பார்ப்புகளை தேவனாகிய ஆண்டவருடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களும் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு ஆண்டவர் இந்த வேளையிலே, இந்த ஜெப வேளையிலே நிச்சயமாக எனக்கு நிறைவேற்றி தருவார் என்று உறுதியான உள்ளத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். ஒருமித்த எண்ணத்தோடு, ஒரே உற்சாக உள்ளத்தோடு தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்காகத்தானே ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே தேவரீர் இந்த உலகத்தை ஆண்டவரே அனைத்து கொடைகளால் நிரப்பி அவனுக்கென நீர் அவனுக்கு கீழ் அமைத்து கொடுத்து அவன் வாழ்வடைய உம்முடைய பரிசுத்த கரத்தை பற்றி உம்மோடு கூட நடக்க நீர் அவனுக்காய் உமது பரிசுத்த இரத்தத்தை சிந்தி ரட்சித்து கொண்ட தெய்வமே, இதோ உம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ சூழல்களிலே ஆண்டவரே இந்த உலகத்தின் போராளிகளின் கையிலே பிடிபட்டு தவழ்ந்து கிடக்கிறார்கள் ஆண்டவரே. பகைவனாகிய வஞ்சக சாத்தான் அவர்களை பக்குவமாய் பயன்படுத்தி அழித்து கொண்டிருக்கிறானே ஆண்டவரே. நல்லது போல காண்பித்து, மேன்மை போல காண்பித்து, உயர்வான வழி நடத்துதல் போல காண்பித்து, இதுதான் செம்மையானது என்று காண்பித்து அவனை சிறகடிக்க உடைத்து வாழ்வை இழக்கச் செய்து கொண்டிருக்கிறானே ஆண்டவரே. உமக்கு இல்லாதபடி குறுக்கிட்டு அவர்களை அழித்து கொண்டிருக்கிறானே ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் ஆற்றல், உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் வைத்திருக்கிற அளவில்லாத அன்பின் ஆற்றல் அவர்களை சென்றடையட்டும் ஆண்டவரே. பொல்லாத வஞ்சகனாகிய சாத்தானின் அக்கிரம செயல்கள் அனைத்தும் இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆற்றலினாலே அவைகள் அழிக்கப்பட்டு, உம்முடைய ஜீவ மகிமையின் நாமத்தினாலே அவைகள் ஒடுக்கப்பட்டு, ஒன்றுமில்லாமல் சிதைந்து போகப்பட்டு, பூமியின் ஆழத்திலே புதைக்கப்பட்டு, இயேசு என்னும் ஜீவனுள்ள தேவனின் நாமத்தினால் முத்திரையிடப்படுவதாக. உமது மகிமையின் ஆளுகை உலகெங்கும் நிறைவடையட்டும் ஆண்டவரே. உலகெங்கும் உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இதை கேட்கிற பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் உம்முடைய ஆவியின் ஆற்றலால் நிரப்பப்படுவார்களாக, உம்முடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுவார்களாக, உம்முடைய அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பி உமக்கு உகந்த பாதையில் வழி நடத்தப்பட்டு, உம்முடைய ஆவின் கொடைகளால் அனைத்திலும் மேன்மையான ஜனங்களாய் வழி நடத்தப்பட்டு, தகப்பனே உம்முடைய வருகையின் போது உம்மை எதிர்கொண்டு உம்முடைய நாமத்தை ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தி நிற்கிற ஜனங்களாய் உம்மை எதிர்கொள்ள கிருபையை தருவீராக. ஆமாண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கையின் பொருட்டு நம்முடைய ஆற்றலின் பலத்தினால் அல்லாது,
தேவனுடைய கிருபையின் ஆற்றலையும் ஆளுகையையும் அவருடைய அருட்கொடைகளின் ஆசீர்வாதங்களையும் நாடுவதும் தேடுவதும் அன்றாடம் அவ்வப்பொழுது ஓடுவதும் செயல்படுவதும் அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்வின் நடைகளை ஏறெடுப்பதும் ஆண்டவருடைய அற்புத கிருபையின் வாழ்வை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் அவருடைய கிருபையினால் உயர்த்தப்படுவதும் நிலைநிறுத்தப்படுவதும் மேன்மைப்படுத்தப்படுவதுமாய் நம்முடைய வாழ்வு தேவனுடைய பரிசுத்த பாதையில் சிறகடித்து பறந்து உயர்வதாயிருக்கும் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழல்களிலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் கூட தேவனுடைய கிருபையை நாடுவது, அவருடைய வழிகளை நாம் பற்றி கொள்ள ஆசைப்படுவது மிக மிக மேலானதாக இருக்கிறது பாருங்கள். எனவே தான் சங்கீத ஆசிரியர் சங்கீதம் 16:11 மிக அருமையாக சொல்லுகிறார், ஆண்டவரே உமது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஆண்டவரே உமது ஜீவிய பாதைகளை எனக்கு வெளிப்படுத்தும், நான் அறியும்படி தெரியும்படி எனக்கு தாரும் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் உம்முடைய சமூகத்தில் தான் எனக்கு பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் தான் நித்திய பேரின்பமும் உண்டு என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே உமது வலது பாரிசத்திலே நான் நித்திய பேரின்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு, உமது பரிபூரண ஆனந்தத்தை நான் கண்டடைவதற்கு தகப்பனே உம்முடைய ஜீவ மார்க்கத்தை, உம்முடைய ஜீவ பாதையை எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே. நான் அறியும்படி வெளிப்படுத்தும் ஆண்டவரே, நான் உணரும்படி வெளிப்படுத்தும் ஆண்டவரே, நான் செம்மையாக பற்றி கொள்ளும்படியாக எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று சங்கீதம் அருமையாக சொல்லித் தருகிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய தேவனுடைய வார்த்தையை நாம் இருதயத்திலே பதித்து கொண்டவர்களாக, அவருடைய ஜீவ வாழ்வின் ஜீவ மார்க்கத்தின் நாம் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறவர்களாக நாம் முன்னெடுத்து செல்லுகின்ற பொழுது அவருடைய சமூகத்தின் பரிபூரணமான ஆனந்தம் நம்மை நிரப்பும் ஆண்டவரில் பிரியமானவர்களே. அவருடைய பரிசுத்தத்தின் மகிமை, நித்தியத்தின் பேரின்பம் நம்முடைய வாழ்வில் நிறைவு அடைவதாக இருக்கும் பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. எனவே ஆண்டவருடைய படைப்புகளெல்லாம் ஆண்டவரை போற்ற வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவரை சந்திக்க ஆவலோடு துடிக்க வேண்டும். எனவே சங்கீதம் 19 1 முதல் 4 வரையில் உள்ள வசனங்கள் ஆண்டவரை எவ்வளவாய் மேன்மைப்படுத்துகிறது, வெளிப்படுத்துகிறது என்று பாருங்கள். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு ஆண்டவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. தேவனுடைய கிரியையை, கரங்களினால் செய்யப்பட்ட கிரியைகளை, செயல்பாடுகளை அறிவிக்கின்றது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகின்றது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கின்றது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சப்தமும் கேட்பதில்லை. பாருங்கள் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆனாலும் அவைகளின் சப்தம் பூமி எங்கும் சென்றடைவதாக இருக்கிறதே, அவைகளின் வசனங்கள் உலகின் கடை எல்லை வரை செயல்படுவதாக இருக்கிறதே, செல்லுகிறதா இருக்கிறதே. சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இப்படியாய் தேவனுடைய இயற்கையின் படைப்புகள் படைத்த தெய்வத்தின் மகிமையை எவ்வளவாய் வெளிப்படுத்தி கொண்டு, எவ்வளவாய் பறைசாற்றி கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது பாருங்கள். தேவனின் மகிமை வெளிப்படும் பொருட்டு. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அனைத்தையும் படைத்தருளிய தேவனாகிய கர்த்தர் தமது சாயலிலும் தமது அழகு திருவுருவிலும் படைக்கப்பட்ட மனிதனே, நீயோ உன்னை உண்டாக்கின தேவனை எவ்வளவாய் 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 வெளிப்படுத்துகின்ற மனிதனாய், எவ்வளவாய் நேசிக்கின்ற மனிதனாய், எவ்வளவாய் தேவனுடைய மகிமை கிருபையை நான் பெற்றுக்கொண்டேன், எவ்வளவு மேன்மையானது என்று ஆனந்தமாய் எக்களிப்பாய் அகமகிழ்வோடு வெளிப்படுத்துகின்ற மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார் என் ஆண்டவரில் பிரியமான மனிதனே. உலக படைப்புகள், இயற்கையின் படைப்புகள் அனைத்தும் படைத்த தெய்வத்தை பாடுவது மட்டுமல்லாமல் வெளிச்சத்தோடு பிரகாசத்தோடு பிரகாசிக்கின்றது தேவனின் மகிமையை.
பறைசாற்றுகின்றது தேவனின் புகழை. தேவனின் சாயலாய் தேவனுடைய உருவிலே படைக்கப்பட்ட நீ எவ்வளவாய் தேவனை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறாய். சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் தேவனாகிய ஆண்டவர் தாமே சொல்லுகிறார் என்று நாம் இருதயத்தால் சந்திக்க, இருதயத்தால் தியானிக்க நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையும் அதுதான். இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே 6வது ஜீவ வார்த்தையாக, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே இந்த தேவனுடைய ஜீவ வார்த்தையை எவ்வளவாய் இருதயத்தில் உள்வாங்குகிறவர்களாக, இந்த தேவனுடைய வார்த்தையின்படி எப்படியாய் அறிந்து கொள்கிறவர்களாக, உணர்ந்து கொள்கிறவர்களாக, ஏற்றுக்கொள்கிறவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த அற்புதமான ஜெப வேளையிலே நம்முடைய இருதயத்தால் அறியும்படியுமாய், உணரும்படியுமாய், தியானிக்கும்படியுமாய் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் மீண்டுமாய் ஒரு வார்த்தையை தருகிறார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். என்னாலே அல்லாமல், என் வழியாய் அல்லாமல், என் வழிவே வராமல் ஒருவர் கூட பிதாவினிடத்தில் வர முடியாது என்று திட்டவட்டமாக வெளிப்படுத்துகிறார் இந்த ஜீவ வார்த்தையிலே. இந்த வார்த்தையை விட தேவனை விட்டு வெளியே மற்ற சூழல்களுக்கு உங்கள் இருதயம் செல்வதற்கோ, வேற்று தெய்வங்களை வணங்குவதற்கோ, முறையிடுவதற்கோ, வேறு படைப்புகளை நோக்கி பார்ப்பதற்கோ உங்கள் இருதயத்தில் எவ்வளவா இடம் கொடுக்க வழி இருக்கிறது? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. நானே வழியாக இருக்கிறேன், நானே சத்தியம், நானே வார்த்தையாக இருக்கிறேன், நானே ஜீவனாக வாழ்வாக இருக்கிறேன் என்று ஆண்டவரே சொல்லுகின்றாரே. நான் ஒருவரே வழியாக இருக்கிறேன். என் வழியால் மாத்திரம்தான் விண்ணகத் தந்தையிடத்திலே, பிதாவினிடத்திலே செல்ல முடியும். என் வழியாய் அன்றி பிதாவினிடத்திலே செல்வதற்கு வேறு வழியே இல்லை என்று ஆண்டவர் மிக அருமையாக தெளிவுபட சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே 1 பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய சீடர்களுடைய இருதயங்களிலே தம்மோடு அவர்கள் இருக்கிற அன்பு உறவையும் அவருடைய நேசத்தையும், தம் தந்தையிடத்திலே அவர்கள் எவ்வளவா இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் அறியும் பொருட்டு, உணரும் பொருட்டு, அவருடைய இருதயத்தின் வெளிப்பாடுகளை அறிவதற்காகவும், அவர்களை ஒரு உற்சாகத்தின் பலன்களால் நிரப்புவதற்காகவும், விசுவாசத்தில் பலன் கொள்ள செய்வதற்காகவும் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் ஆகிய கர்த்தர். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் வார்த்தை என்ன? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலும் பல்வேறு சூழ்நிலைகளிலே அன்று அப்போஸ்தலர்களிடத்திலே சொன்ன வார்த்தையைப் போல இன்று தமது நேச ஜனங்கள் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் இதே வார்த்தையைத்தான் சொல்லும்படியுமாக தந்திருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவர் மீண்டுமாக தம்முடைய சீடர்களிடத்திலே சொல்லுகிறார், என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கின்றன. இல்லை என்று சொன்னால் நான் அவ்வாறு சொல்லியிருப்பேனோ? நான் போய் உங்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தம் செய்து வருகிறேன். உங்களுக்கான ஸ்தலத்தை என் தந்தையுடைய இல்லத்திலே, வீட்டிலே ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படியாய் நான் உங்களுக்கான ஸ்தலத்தை என் தந்தையின் வீட்டிலே ஆயத்தம் பண்ணின பிறகு நான் மீண்டுமாய் வருவேன் உங்களை அழைத்து செல்வதற்கு. அப்பொழுது கூட நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அத்தகைய வேளையிலே என் தந்தை இல்லத்திற்கு நான் செல்லுகிறேன் என்று சொன்னார் அல்லவா? அப்பொழுது
நான் போகின்ற இடம், அதற்கான வழி உங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். இவ்வாறு சொன்ன மாத்திரத்திலே தோமா ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 5வது ஜீவ வார்த்தையாக, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே என்று சொல்கிறார். வழியை நாங்கள் எப்படி அறிய முடியும்? ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, நீயும் போகின்ற இடமோ எங்களுக்கு தெரியாதபடியாக இருக்கிறதே. அவ்வாறு இருக்க நீர் செல்லும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி அறிய முடியும் என்று தோமா சொல்லுகிறார். இப்படியாக ஆண்டவரோடு எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்ந்தாலும், எல்லா சூழ்நிலைகளில் அவரோடு அற்புத கொடைகள், ஆசீர்வாதத்தின் கொடைகள் வெளிப்படுதலை அவர்கள் கண்டுணர்ந்து கூட இருந்து வாழ்ந்த பொழுதிலும் கூட ஆண்டவருடைய அநேக வார்த்தைகளின் வெளிப்பாடுகளை, வார்த்தையின் சுவாச நிலைகளை அவர்கள் அறிய முடியாதவர்களாகவும் உணர முடியாதவர்களாகவும் தான் அநேக வாழ்க்கையின் சூழல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அதுபோலத்தான் நம்மில் அநேகருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிய முடியாதவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை உணர முடியாதவர்களாக, அறிந்தாலும் அதன்படி நடக்க முடியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இயேசு ஒருவரே மெய்யான கடவுள் என்று அறிய முடியாமலும், இயேசு ஒருவரே உயிருள்ள தேவனாய கர்த்தர் என்று உணர முடியாமலும், இயேசுவை தவிர வேறு தெய்வமே இல்லை என்று உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாமலும் நம்முடைய வாழ்க்கை நிலையை நாம் தடுமாற்றத்திலேயே கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே 7வது ஜீவ வார்த்தையாக, என்னை நீங்கள் அறிந்தீர்களே ஆனால், என்னை நீங்கள் அறிந்தீர்களே ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். அப்படி என்றால் என்னை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், என்னை நீங்கள் அறிந்திருப்பீர்களே ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் இருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்று வேறு சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவரை நோக்கி பிலிப்பு கேட்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது தமது சீடர்கள் நம்மை அறிந்திருப்பார்கள் என்ற எண்ணத்திலும், தம்மை அறிந்திருக்கின்ற பொழுது நமது தந்தையையும் நமது பிதாவையும் அவர்கள் அறிந்திருப்பார்களே என்ற எதிர்பார்ப்போடு கூட சொல்லியிருக்கக்கூடுமாய் தோன்றுகிறது இந்த வசனத்தின்படி. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே பிலிப்பு ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். ஆண்டவரை நோக்கி பிலிப்பு சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், பிதாவை எங்களுக்கு காண்பியும், எங்களுக்கு அது போதும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் ஒரு வேளையிலே அதிர்ச்சி அடைந்திருக்கக்கூடும் என்று கூட எண்ணுகிறேன். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இப்படியாய்த்தான் ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை வாழ்க்கையின் முழுமையாக அவர்கள் பங்கு பெற்று இருந்த சூழ்நிலைகளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் ஒவ்வொரு காரியங்களிலும் அறிய முடியாமலும் உணர முடியாமலும் திகைத்து அடைந்தவர்களாக, அச்சத்தால் நிறைவடைந்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வாழ்வில் சூழல்தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றளவிலும் அச்சத்தாலும் பதற்றத்தாலும் அறிய முடியாமலும் உணர முடியாமலும் தேவனுடைய வார்த்தை செம்மையானது என்று ஏற்று அதன்படி நடக்க முடியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதே சூழலின்படிதான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிய முடியாதபடி உணர முடியாதபடி ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இஸ்லாமிய சகோதரன் என்னிடத்திலே வந்து பேச வந்தார், எதிர்பாராத விதமாக. அப்பொழுது அவர் என்னிடத்திலே சொல்லுவார், நீங்கள் இயேசுவை கடவுள் என்றும் ஆண்டவர் என்றும் போதிக்கிறீர்கள் அல்லவா என்று கேட்டார். ஆமாம், அதில் என்ன சந்தேகம் என்று நான் சொன்னேன். உண்மை அதுதான், உண்மையை தேவன் வெளிப்படுத்துகிறார், அதைத்தான் போதிக்கிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது
அந்த இஸ்லாமிய சகோதரன் என்னிடத்திலே சொல்லுவார், இயேசு ஆண்டவர் அல்ல, இயேசு கடவுள் அல்ல, இயேசு ஒரு தூதன், அவர் ஒரு இறை தூதன் என்று சொன்னார். கடவுள் சொல்லுகிறதை, கடவுள் சொல்லுகின்ற வார்த்தையை செய்யக்கூடியவர், சொல்லக்கூடியவர் தான் அப்படி ஒரு தூதன் தான், இறை தூதன் தான் இயேசு, அவர் கடவுள் அல்ல என்று சொன்னார். சொல்லிவிட்டு இதை குறித்து நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நிற்காதபடி நாளை நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அப்பொழுது என் உள்ளத்தில் மிகுந்த சாட்டையடி போல இருந்தது. இயேசுவை கடவுள் இல்லை, இயேசுவை ஆண்டவர் இல்லை என்று சொல்லிவிட்டு நிற்காது போய்விட்டாரே. ஆண்டவரே, இந்த மனிதருக்கு சரியான பதிலை நீர் கொடுக்க வேண்டும் என்று என் இருதயத்திலே நான் ஒப்பு கொடுத்து கொண்டேன். ஆனால் அதே போல மறுநாளும் அந்த சகோதரன் வந்தார். அப்பொழுது ஆண்டவர் பிலிப்புக்கு மறுமொழி சொன்ன அந்த வார்த்தை அந்த வேளையிலே அற்புதமாக வெளிப்படுத்தப்பட்டது. யோவான் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் கூட நீ என்னை அறியவில்லையா என்று கேட்டார். இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் கூட நீங்கள் என்னை அறியாதிருக்கிறீர்களே, நீ என்னை அறியவில்லையா என்று கேட்கிறார். என்னை காண்பவன் என் தந்தையை, பிதாவை காண்கிறான் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆமியன் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய வார்த்தை எத்தகைய அளவிலே நம்முடைய உள்ளத்தில் விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. நான் பிதாவினுள்ளும் பிதா என்னுள்ளும் இருக்கிறார், இதை நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அப்படி இல்லாவிடிலும் என் கிரியைகளின் பொருட்டாவது, என் செயல்களின் பொருட்டாவது என்னை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நான் அந்த சகோதரனிடத்திலே சொன்னேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரே வார்த்தை, நான் பிதாவினுள்ளும் பிதா என்னுள்ளும் இருக்கிறார், ஆக நாங்கள் இருவரும் ஒருமித்தவர்களாக ஒன்றாய் இருக்கிறோம். நான் பிதாவினுள்ள இருக்கிறேன், பிதா என்னுள்ள இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. சகோதரனே, நீ பிதா வேறு இயேசு வேறு என்று எப்படி சொல்ல முடியும் என்று நான் அவனிடத்தில் கேட்கின்ற பொழுது, நான் உங்கள் பைபிளில் உள்ள வசனங்களைத்தான் பார்த்தேன், அதில் இப்படி இல்லையே, நான் பார்த்து விட்டு சொல்லுகிறேன் என்று சென்று விட்டார். ஆமீன். ஆண்டவரில் பிரியமானவர்களே, நம்மிலும் அநேகருடைய உள்ளத்திலே இந்த வார்த்தை நிழலாக விளாவிக் கொண்டிருக்கலாம். தேவனாகிய ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே தம் மகனோடு ஒன்றித்திருக்கக்கூடிய அந்த பிரதான வாழ்வின் நிலையை நமக்கு எவ்வளவாய் மேன்மைப்படுத்தி இருக்கிறார், நாம் அறியும் பொருட்டு எவ்வளவாய் செய்திருக்கிறார். எனவேதான் இயேசு சொன்னார், என் அன்பு மக்களே, என் நேச ஜனங்களே, இதோ நானே வழி, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார் யோவான் 14:6. ஆம், இயேசு ஒருவரே வழியாக, இயேசு ஒருவரே வார்த்தையாக, இயேசு ஒருவரே ஜீவனாக, அதாவது வாழ்வாக இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா. இந்த அற்புத வாழ்வை, இந்த மகிமையான வாழ்வு அவருடைய வார்த்தையால் நமக்குள் பிரவேசிக்க, இயேசு எவ்வாறு நான் பிதாவினுள்ளும் பிதா என்னுள்ளும் இருக்கிறார் என்று சொன்னார் அல்லவா, அந்த வார்த்தையைப் போல நாம் தேவருக்குள் பிரவேசிக்க, தேவன் நமக்குள் முழு ஆற்றலோடு மகிமையாய் வல்லமையாய் இந்த உலகின் வாழ்விலே நம்மோடு கூட செல்ல, நம்முடைய வாழ்க்கையின் சூழல்களை தேவனுக்கு உகந்ததாக, தேவனுக்கு பிரியமுள்ளதாக, தேவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, தேவன் நம்மோடு கூட வரத்தக்கதாக நம்முடைய வாழ்வின் நிலையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல, இயேசு சொன்னார் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 14ஆம் இறை வசனத்திலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும்
அதை நான் செய்வேன் என்று சொன்னார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வேறு எவராலும் செய்ய முடியாது, வேறு எவரிடத்திலும் யாரும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உணராதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உள்ளத்தில் ஒருவித மந்தமான நிலையினாலே அங்கே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், இங்கே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று அறியாதபடியும் இன்னும் உண்மை நிலையை உணராதபடியும் அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இயேசு திட்டவட்டமாக சொல்லித் தருகிறார், என் நாமத்தினாலே, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை நான் தான் செய்வேன் என்று திட்டவட்டமாக சொல்லுகிறார். இந்த உலகத்திலே உங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரும், உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவரும், உங்கள் விண்ணப்பங்களுக்கு மறுமொழி பகிர்ந்து அதை ஆசீர்வாதமாய் அற்புதமாய் நிறைவேற்றி தருகிற மகா கிருபையுள்ள தேவனும் தெய்வமாய் இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தாமே என்று அறிந்து உணர்ந்து உங்கள் இருதயத்தின் உள்ள அனைத்து எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நிகழ்வுகளையும் தேவனாகிய ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள். இதோ நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் வழிகளை திறந்து கொடுத்து வசனமாகிய சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையில் நிலைநிறுத்தி தமது வாழ்வாகிய ஜீவியத்தை உங்களுக்குள் போத்தி உங்களை தேவனுடைய வருகையின் போது பரிசுத்தமும் பாக்கியமும் நிறைந்த ஜனங்களாய் அவருடைய பரிசுத்த பாதையிலே அவரை எதிர்கொண்டு நின்று அவருக்காக காத்திருந்து வழிநடக்க துடித்து நிற்கும் அற்புத ஜனங்களாய் மனம் மாற்றமடைய செய்து உங்கள் வாழ்வை துரிதப்படுத்த ஆயத்தப்படுத்த தேவன் தாமே கூட இருப்பாராக. அவருடைய திருக்கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஜெபிப்போமா? இரக்கமும் உருக்கமும் மனது இறுக்கமும் உள்ள நேச தகப்பனாகிய ஆண்டவரே, இதோ உமது ஜனங்கள் உமது ஜீவ வார்த்தைகளை எவ்வளவா இந்த உலகத்தில் எங்கெங்கு கேட்டாலும் கூட உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய ஜீவ வார்த்தையை இன்னும் அறிய முடியாதவர்களாக, இன்னும் உணர முடியாதவர்களாக, ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக, மந்த நிலை கொண்ட ஜனங்களாக அநேகம் பேர் இருக்கிறார்களே ஆண்டவரே. அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை சிந்தனைகளை தேவரீர் மாற்றுவீராக. உமது வாழ்வின் வழிகளையும் உம்முடைய சத்தியத்தின் பாதையையும் உம்முடைய ஜீவியத்தின் வழிமுறைகளையும் அவர்களும் அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் பலனடைந்தவர்களாக ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாக தேவரீரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிற அந்த அறிவுடையவர்களைப் போல, அந்த அறிவுடைய நம்பிக்கைகள் போல அவர்கள் உள்ளத்தால் நிறைவடைந்து உம்மையே நோக்கி உம்மையே விசுவாசத்தால் பற்றி கொண்டு உண்மையிலே பலனடைந்து நிற்கிற பிள்ளைகளாய் உறுதிபட நிற்பார்களாக. என் தேவனாமே அந்த கிருபையை கொடுத்து ஆசீர்வதித்து ஆட்கொள்வீராக. அப்படியே நீர் செய்வதற்காக என் இருதயத்தின் ஆழத்திலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்று உலகமெல்லாம் அறிந்து உம்மை பற்றி கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக, ஆட்கொள்வீராக தகப்பனே. ஆமேன், ஆமேன்.